அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் தமிழில் சொல்லகராதியில் இருக்கக்கூடிய இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருந்தால் ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னால் சிலபஸில் இது எப்படி கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒன் டைம் நம்ம செக் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரூப் 4 நியூ சிலபஸ். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அழகு 2 சொல்லகராதியில் நம்ம ஆல்ரெடி எதிர்ச்சொல்லுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணியாச்சு, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வீடியோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபொருள் குறிக்கும் சொற்கள். ஓகேவா, இந்த பகுதியில் இருந்து இதற்கு முன்னால் டிஎன்பிசியில் எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டின்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு 90 செட்டு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9000 கொஸ்டின்லேருந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா, வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, இருபொருள் தருக. ஓகேவா, அணி. ஓகேவா, அப்படிங்கிற வார்த்தைக்கான 2 பொருள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, அணினா அழகுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து அணிகலன்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்த வினா, இருபொருள் தருக தலை. ஓகேவா, தலைனா முதன்மைன்னு அர்த்தம், அதாவது ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி மீனிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிரம். சிரம்னா என்னென்னா நம்மளுடைய ஹெட்டு. ஓகேவா, நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க கரம் சிரம் வெளியே நீட்டாதீர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதற்கு என்ன மீனிங்னா கையையோ இல்லைனா சிரம்னா நான் தலையையோ ஜன்னல் வழியாக வெளியே நீட்டாதீர்கள் அப்படிங்கிறது அது ஒரு பொருள். ஓகே, அடுத்த வினா, இருபொருள் தருக நிறை. நிறைனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடை. எடைனா வெயிட். ஓகேவா, வெயிட். அடுத்த வினா, இருபொருள் தருக தாரணி. சில இடங்களில் தரணின்னு கொடுத்துருப்பாங்க. இருபொருள் தருக. ஓகே, இதற்கான இருபொருள் பார்க்கலாம், வையம், இன்னொன்று உலகம். ஓகேவா, இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு சேம். ஓகே, இதற்கு முன்னால் பார்த்த வினாக்கள் எல்லாமே ஒரு சொல் இருக்கும், 2 பொருள் தரும், ஆனால் 2 வெவ்வேறாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலை பார்த்தோம். பார்த்தீங்களா, தலை பார்க்கும்போது முதன்மை சிரம், இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத குறிக்குது. இங்கே வந்து ஹெட்டு அப்படிங்கிறத குறிக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் தாரணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வையம், உலகம், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பூமியை தான் குறிக்குது. ஓகேவா, அதாவது நம்ம வந்து இருபொருள் தருக அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கலெக்ட் பண்ணும்போது சில வினாக்கள் இப்படியும் இருந்துச்சு. ஓகே, இதற்கு நம்ம தனியாக வீடியோ போடணும்னா இதோடையே ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வினாக்கள் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா, டிஎன்பிசியை பொறுத்தவரை எப்படி வினாக்கள் அதாவது வரக்கூடிய குரூப் 4 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் இருக்கும், அதற்கு 2 டிஃப்ரெண்ட் அர்த்தம். ஓகேவா, 2 டிஃப்ரெண்ட் பொருள் இருக்கும் மாதிரி இருக்கும். ஓகேவா, மற்ற வினாக்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அடுத்த வினா பாருங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் தான், என்னன்னு பாருங்கள், அலை. அலை அப்படிங்கிறது ஒரு சொல், அதற்கான 2 பொருள் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட். ஓகேவா, 2 பொருள். ஓகே, ஒன்று கடல் அலை, அதாவது நம்மளுடைய கடல் அலையை சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அலைந்து திரியும் பார்த்தீங்களா அது. ஓகேவா, 2 பொருள் தருது, பட் ஒரே வார்த்தை தான், பட் 2ம் டிஃப்ரெண்ட். ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஒன் டைம் மறுபடியும் வீடியோவை ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்த வினா, ஆறு. ஓகே, ஆறு அப்படிங்கிற வார்த்தைக்கான 2 பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நதியை குறிக்குது, இன்னொன்று நம்பர். ஓகேவா, எண்ணை குறிக்குது. ஓகே, நம்பர். அடுத்த வினா, இருபொருள் தருக கலை. கலைனா இதற்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிருடன் புல் பூண்டுகள். ஓகேவா, அதாவது ஒரு பயிர் இருக்குதுன்னா அதில் தேவையில்லாமல் வளருது பார்த்தீங்களா, அதை தான் வந்து அந்த வேஸ்ட்டான அந்த புல் பூண்டை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கலைன்னு சொல்லுவாங்க. இந்த கலைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு. ஓகேவா, ஒவ்வொரு வினாக்கள் பார்க்கும்போது அது என்ன தமிழை பொறுத்தளவில் ஒரு லெட்டர் மாறினாலே வேலை முடிஞ்சிடும். இதே இது கலைன்னு போட்டிருந்தா இது வந்து ஆர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். இந்த கலைனா தான் அழகு ப்ளஸ் பயிரோட வளரக்கூடிய புல் பூண்டுகள். ஓகேவா, அதனால் நீங்கள் வினாக்கள் பார்க்கும்போது அந்த வார்த்தையில் என்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வினா, இருபொருள் தருக ஆழி. ஆழினா அதற்கு 2 மீனிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மோதிரம். ஓகேவா, இந்த வினாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2மே டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகேவா, ஆனால் ஒரே வேர்டு, 2ம் டிஃப்ரெண்ட் மீனிங். அடுத்த வினா, இருபொருள் தருக படி. ஓகேவா, படினா ஸ்டடின்னு அர்த்தம், அதை நம்ம படிக்கிறத படித்தல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா படிக்கட்டு, வீட்டின் படிக்கட்டு. ஓகேவா, அடுத்த வினா, இருபொருள் தருக படி. ஓகேவா, அதே வினா தான். இங்கே வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கான 2 பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து முகத்தல் அளவை, இன்னொன்று வந்து மாடிப்படி. ஓகேவா, இந்த முகத்தல் அளவைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் வாங்குகிறோம், எண்ணெய் வாங்குறோம்னா 1 லிட்டர் கொடுங்க, இல்லை 1 லிட்டர் பால் கொடுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதேமாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 படி பால் கொடுங்க, இல்லை 1 படி எண்ணெய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, அந்த அளத்தல் அளவை அதாவது முகத்தல் அளவைக்கு தான் படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்த வினா, பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் வரும் சரியானவற்றை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்கிறாங்க. நகை அப்படிங்கிற வேர்டுக்கான 2 பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நகைச்சுவை, அதை நம்ம புன்னகை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சிரிப்பும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நகைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஆபரணம். ஓகே, ஜுவல்ஸ். ஓகேவா, அது வந்து நகைன்னு சொல்லுவாங்க.
அடுத்த வினா இருபொருள் தருக. கூவல். கூவல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளம். அடுத்த வினா விளக்கு. இருபொருள் தருக. ஓகேவா, என்னென்ன பொருள் பார்க்கலாம். ஒன்று வந்து விவரித்தல், அதாவது எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒளி தரும் சாதனம். ஓகே, ஒளி தரும் சாதனம்னா என்னென்னு சொல்லலாம், லைட்ஸு, அதுக்கப்புறமா அகல் விளக்கு, இதெல்லாமே வந்து ஒளி தரும் சாதனங்கள். அடுத்த வினா இசை என்பதன் இரு பொருள்களை கண்டறிக. ஓகேவா, இசைனா நம்மளுக்கு தெரியும், ஒன்று வந்து மியூசிக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா புகழ். ஓகேவா, இன்னொன்று புகழ். அடுத்த வினா மடி என்னும் சொல்லிற்கு இருபொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறிக. ஓகேவா, ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க, இதில் எந்த பேர் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, மடினா ஒன்று வந்து சோம்பல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மடித்து வைத்தல். ஓகேவா, பெட்ஷீட்டை மடித்து வை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மடித்தல். இது பார்த்தீங்கன்னா சோம்பல். ஓகேவா, லேசினஸ். அடுத்த வினா இருபொருள் தருக. திங்கள். திங்கள்னா ஒன்று வந்து மாதம் சொல்லுவாங்க, அதாவது மந்த்தை வந்து தமிழில் பியூர் தமிழில் திங்கள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிலவு. ஓகேவா, அதாவது நம்மளுடைய நிலாவை வந்து திங்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வினா ஸோ இதுவுமே அதே தான். ஓகே, இங்கேயும் திங்களுக்கான 2 பொருள் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே தான், இங்கே நிலவுன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து சந்திரன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாதம். ஓகே, மந்த்தையும் நம்ம வந்து திங்கள்னு தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் வரக்கூடிய கிழமை. ஓகேவா, அப்படி கூட கொடுக்கலாம். சப்போஸ் கிழமை திங்கள் கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி சப்போஸ் வந்து ஆப்ஷனில் வந்து சந்திரன் கிழமைன்னு கொடுத்துருந்தா கூட நீங்கள் டிக் பண்ணிடலாம். அடுத்த வினா இருபொருள் தருக. 6. ஓகே, 6ன்னா நம்மளுக்கு தெரியும், ஒன்று வந்து நதி, இன்னொன்று வந்து நம்பர், 6ஆம் நம்பர். அடுத்த வினா இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. ஓகே, நகை ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா, இதற்கான 2 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னகை. ஓகேவா, நம்ம சிரிக்கிறத. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொன்னகை, அதாவது இதற்கு முந்தின வினால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆபரணம்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஆபரணம் இன்னாலும் பொன்னகைனா என்னென்னா கோல்டு ஜுவல்லர்ஸ், அவ்வளோதான். ஓகேவா, கோல்டு ஜுவல்ஸ். அடுத்த வினா இருபொருள் தருக. முறைமை. முறைமைனா கட்டளை, உரிமை. முறைமைனா கட்டளை, உரிமை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட வினா. அடுத்த வினா இருபொருள் தருக. இடும்பை. இடும்பைனா துன்பம், வறுமை அப்படிங்கக்கூடிய 2 பொருள் தருது. அடுத்த வினா இருபொருள் தருக. துளை. துளைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா துவாரம், அதாவது ஓட்டை. ஓகேவா, ஒரு இடத்துல ஹோல்ஸ் இருக்கிறதா வந்து துளைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து துளைனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தொந்தரவு, டிஸ்டர்ப் பண்ணுறதையும் துளைன்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா இருபொருள் தருக. வேண்டல். வேண்டல்னா அதற்கான 2 பொருட்கள் பார்த்தீங்கன்னா விரும்புகை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விண்ணப்பம். விரும்புகை, விண்ணப்பம். அடுத்த வினா இருபொருள் தருக. மாலை. மாலைக்கான 2 பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பொழுது. பொழுதுனா என்ன, காலை, மாலை, மதியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பொழுதை குறிக்கக்கூடியது மாலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தார். தார்னா என்னென்னா மாலை, நம்ம நார்மலாக இதில் சாமிக்கு போடக்கூடிய அந்த பூ மாலை. அடுத்த வினா கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம். தானம்னா என்ன, ஒன்று கொடை, இன்னொன்று ஈகை. ஓகே, இந்த வினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான். ஓகேவா, கொடைனாலும் தானம்னாலும் ஒன்று தான். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி வினாக்களையும் நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த வினா அரண். ஓகே, அரண்னா பாதுகாப்பு, கோட்டை. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவு சேம் தான். ஓகேவா, கோட்டைக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிறதான் மீனிங்கு. இதுவுமே ஓரளவு சேம் மீனிங் தான். அடுத்த வினா துய்ப்பது. துய்ப்பதுனா ஒன்று வந்து கற்றல், இன்னொன்று வந்து தருதல். ஒன்று வந்து கற்றல்னா நம்ம படிக்கிறது, ஸ்டடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தருதல். ஓகேவா, ஏதாவது கொடுக்கறது. அடுத்த வினா இருபொருள் தருக. கல் அப்படிங்கிற வார்த்தைக்கான இருபொருள் தருகன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து கல்னா கற்றல். ஓகேவா, கற்றல்னா படித்தல். இதற்கு முந்தின வினா பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதுலேயுமே வந்து கற்றல்னு குறிப்பிட்டிருந்தாங்க. துய்ப்பது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா கல்னா கற்றல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள், அதாவது நம்ம பாறை கல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை தான் இப்படி சென்டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வினா இருபொருள் தருக. மறை. மறைனா அதற்கு 2 பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வேதம். வேதம்னா நம்மளுடைய பைபிள், குர்ஆனு, பகவத்கீதை, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைன்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்து மறைன்னு பார்த்தீங்கன்னா மறைத்து வைத்தல், அதாவது ஒளிச்சு வைக்கிறது வந்து அதையுமே வந்து மறைன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வினா இருபொருள் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா பிடி. பிடினா பிடிக்கிறது. ஓகேவா, இன்னொன்று அதற்கான இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பெண் யானை. பிடினா பெண் யானை. அப்போ ஆண் யானைனா களிறு. அடுத்த வினா இருபொருள் கொண்ட ஒரு சொல். 2 வந்து கோடிட்ட இடங்கள் மாதிரி கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து எந்த வார்த்தையை ஃபிட் பண்ணால் வந்து மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இந்த சென்டென்ஸை படித்து பாருங்கள். உழவர்கள் நாற்று நட. ஓகேவா, நட வயலுக்கு செல்வர். அதுக்கப்புறமா குழந்தையை பொதுவாக நட என்போம், அதாவது நடந்து போ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓகே, மற்ற வேடை வந்து நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா மீனிங் வராது. ஓகேவா, இந்த வேடை பொருத்தி பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மீனிங் வரும். அடுத்த வினா இருபொருள் தருக. இதழ். இதழ்னா கண், இமையை கூட இதழ் தான் சொல்லுவோம். உதடு, எல்லாத்துக்கும் உதடு பற்றி தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா
கண் இமையை கூட இதழ் தான் சொல்லுவோம். ஓகே, மற்றபடி இதழ்னு வேறு என்ன சொல்லுவோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய பத்திரிகை, ஓகேவா, மாத இதழ் அதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அதையுமே இதழ்னு தான் சொல்லுவோம். அடுத்த வினா இருபொருள் தருக. ஓகேவா, தார் அதற்கான 2 பொருள் பார்த்தீங்கன்னா மாலை, படை. நம்ம ஆல்ரெடி மாலை அப்படிங்கிறதுக்கான இருபொருள் வந்து பார்த்துருந்தோம். மாலைக்கான 2 பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்று தாறு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொழுது, அதாவது மாலை பொழுது மதிய பொழுதுன்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே இது தாருக்கான 2 பொருள். ஓகே, தார் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கான 2 பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மாலை, இன்னொன்று வந்து படை. ஓகேவா, அடுத்த வினா இருபொருள் தருக. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் மாலை. மாலைனா ஒன்று வந்து பூ மாலை, இன்னொன்று வந்து மாலை பொழுது. அடுத்த வினா அதே மாலை தான், அதோட 2 பொருட்கள் கேட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து பூ மாலை, இன்னொன்று வந்து மாலை பொழுது. ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வார்த்தை தான் அந்தி பொழுது. ஓகேவா, ஆப்ஷனில் வந்து ஒன்று மாலை பொழுது கொடுக்கலாம், இல்லைனா அந்தி பொழுது கொடுக்கலாம். ஓகே, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வினா வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அடுத்த வினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துணி. ஓகேவா, துணி அதாவது 2 சுழி நீ. ஓகேவா, 2 சுழி நீனா துணினா ஒன்று வந்து துன்பம், இன்னொன்று கோபம். ஓகேவா, துன்பம், இன்னொன்று வந்து கோபம். அடுத்த வினா பணி. பணி என்னும் சொல் உணர்த்தும் இருபொருள் தேர்க. ஓகேவா, பணினா ஒன்று வந்து வேலை, அதாவது ஜாப். ஓகேவா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பணிவு, அதாவது பணிவுனா அடக்கம். ஸோ அந்த மீனிங் வரும். அடுத்த வினா இருபொருள் தருக. கப்பல். கப்பலுக்கான வேறு சொற்கள்னு கேட்டிருக்கணும், பட் ஆனால் இவங்க வந்து இருபொருள்னு கொடுத்துட்டாங்க. கப்பலுக்கான வேறு சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கம்னாலும் கப்பல் தான், நாவாயினாலும் கப்பல் தான். ஓகேவா, கோ. ஓகேவா, கோ அப்படிங்கிற வார்த்தை சொல்லக்கூடிய இருபொருள் தருக. ஓகேவா, கோனா அரசன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பசு. அடுத்த வினா இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. ஓகேவா, செய்னா ஒரு செயலை செய்யின்னு அர்த்தம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயல் நிலம். ஓகேவா, நம்மளுடைய கழனி இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வந்து செய்யின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வினா போர்த்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. ஆறு. ஓகே, ஆறுக்கான 2 பொருள் நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்து நதி, இன்னொன்று நம்பர். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஆறுக்கான 2 பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நதி, கரெக்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா வழி. ஓகேவா, அப்போ ஆறுக்கு வந்து வழி அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது. அடுத்து திங்கள். திங்களை பொறுத்தவரை நம்மளுக்கு தெரியும். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து மதி கொடுத்துருக்குறாங்க, மாதம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி மாதம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. மதினா வேறு ஒன்றும் கிடையாது, சந்திரன். ஓகே, சந்திரன், வெண்ணிலவு. ஸோ இதெல்லாமே அதற்கு மறுபேர் தான் மதி. ஓகேவே, அப்போ 2 பொருள். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓடு. ஓடுனா ஓடுதல். ஓடுதல் என்ன சொல்லுவாங்கன்னா விரைவாக நடத்தல்னு சொல்லுவாங்க. அதற்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ஓடுனா வீட்டுக்கு போடக்கூடிய ஓடு இருக்குது பார்த்தீங்களா, கூரை ஓடு, அதுவுமே ஓடுன்னு சொல்லுவாங்க. நகை நம்மளுக்கு தெரியும், ஒன்று அணிகலன், இன்னொன்று புன்னகை. ஓகேவா, சிரிப்பு, அணிகலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த வினா இருபொருள் தருக. வரி. வரினா ஒன்று வந்து அரசுக்கு செலுத்தக்கூடிய டேக்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வரினா வரிசையில் நிற்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அதையுமே வந்து வரின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வினா இருபொருள் தருக. துய்ப்பது. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. துய்ப்பதுனா ஒன்று கற்பது, இன்னொன்று வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கறது, அதாவது தருதல். அடுத்த வினா இருபொருள் தருக. ஓகேவா, ப்ராக்கெட்டில் நூல்னு கொடுத்துட்டு, நூல்னால் நம்மளுக்கு தெரியும், ஒன்று வந்து நம்ம படிக்கக்கூடிய புத்தகம். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூதுரை, அறநூல். ஓகே, நூல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடையை நெய்யக்கூடிய நூல். ஓகேவா, நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் தைக்கக்கூடிய நூல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவும் ஒரு நூல் தான். அடுத்த வினா மதி இருபொருள் தருக. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பொறுத்துகளில் பார்த்தாச்சு. மதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், இல்லைன்னா நிலவு, இங்கே தான் மதின்னு தான் குறிப்பிடுவோம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அறிவு, அதாவது நம்மளுடைய நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அறிவை கூட மதின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வினா ரொம்ப ஈஸியான வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கால். கால்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய லெக். ஓகே, இதை சென்டென்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஈரம் பார்த்து கால் வை. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அளவு. ஓகேவா, கால் பங்கு, அரை பங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படிங்கும்போது கால் பங்கு பிரித்து கொடு, இதுவுமே ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா இருபொருள் கொண்ட ஒரு சொல். ஓகேவா, இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 கோடிட்ட இடங்கள் மாதிரி கொடுத்துட்டு எந்த வேடை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சென்டென்ஸை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அன்னை தந்தையின் கையை பிடித்து குழந்தை என்ன பழகும், அழகு பழகுமா, நயம் பழகுமா, அதெல்லாம் வராது, வழக்கு பழகுமா, நடை பழகும் அப்படிங்கிறது கரெக்டு. அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அறிஞர் அண்ணனின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. ஓகே, அது வந்து அவருடைய பேச்சு மொழி இருக்குது பார்த்தீங்களா, அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நடைனா அப்படின்னு கூட வச்சுக்கலாம், மெத்தடுன்னு கூட வச்சுக்கலாம். அடுத்த வினா இவற்றில் எது சரியானது? இருபொருள். ஆக்குதல். ஓகே, ஆக்குதல்னா செய்தல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்குதல்னா சமைத்தல். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஓகேவா, அடுத்த வினா கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. கடைனா கடைசி. ஓகேவா, முடிவு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடைனா ஸ்டோர், அங்காடி. ஓகேவா, கடைகள். அடுத்த வினா அகம். இச்சொல் தரும் இருபொருளை கண்டறிக. ஓகேவா, என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா
வீடு, ஓகேவா, அகம்னா வீடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு, மனம். அடுத்த வினா, இருபொருள் தருக, சரியான இருபொருள் இணையை தேர்ந்தெடு. ஓவியம், ஓவியம்னா சித்திரம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா படம்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஓவியம்னா சித்திரம், இல்லைன்னா படம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான். அடுத்த வினா, இருபொருள் தருக, விளக்கு. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. இந்த கொஸ்டினில் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். விளக்குனா அகல் விளக்கு, ஓகே. முந்தின கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒளி தரும் சாதனம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இன்னொரு விளக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், எக்ஸ்பிளனேஷன், தெளிவுபடுத்து. அடுத்த வினா, மது இருபொருள் தருக, ஓகே. மதுனா ஒன்று வந்து மதுபானத்தோட சேர்ந்த கல், பனங்கல், தென்னங்கல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேன், ஓகேவா, தேன், ஹனி. அடுத்த வினா, வேங்கை என்பதன் இருபொருள் தருக. வேங்கைனா ஒன்று வந்து மரத்தை கூட வேங்க மரம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புலி, புலியோட இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா வேங்கை. அடுத்த வினா, இருபொருள் தருக. ஓடு, ஓடுனா ஓடுதல், மேற்கூரை. இந்த வினாக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பொறுத்துக மாடலில் பார்த்தாச்சு. ஓடுனா அங்கே என்ன பார்த்தோம்னா விரைவாக நடத்தல்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து வீட்டின் மேற்கூரை பார்த்தோம். ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வினா, இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. வன்மை, ஓகே. எத்தனை சொல்லி இன்னுன்னு பார்த்தீங்கன்னா 3 சொல்லி இன்னு. 3 சொல்லி இன்னு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஈகை, இன்னொன்று வந்து வலிமைன்னு அர்த்தம். அடுத்த வினா, கீழ்காணும் சொல்லுக்கு இருபொருள் தருக, ஓகே. செப்புதல், செப்புதல்னா பேசுதல், இன்னொன்று வந்து விளம்புதல்னு அர்த்தம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான். அடுத்த வினா, இருபொருள் தரும் தவறான இணையை தேர்ந்தெடு, ஓகே. தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகே. இடர், துன்பம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். பொன்னகை, அணிகலன், ஓகேவா. கோல்டு, ஜுவல்ஸ், இல்லைனா ஜுவல்ஸ் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நெறி, வழி, ஓகேவா, ரெண்டும் ஒன்று தான். வாயு, நெருப்பு அப்படிங்கிறது ரெண்டுமே டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தவறான இணை. அடுத்த வினா, இருபொருள் தருக. உரம், உரம்னா வயலுக்கு போடக்கூடிய எருவை கூட உரம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வலிமை, வலிமையுமே உரம் தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி வலிமைக்கு வந்து ஒரு வார்த்தை பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்மைன்னு பார்த்துருந்தோம், பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு வலிமைன்னு கொடுத்துட்டு ஸோ 2, ஓகேவா, 2 பொருள் தரும் வார்த்தைகள் என்னன்னு கேட்கலாம், ஓகே. அப்படிங்கிற பட்சத்தில் வலிமைனா ஒன்று உரம் கொடுக்கலாம், இன்னொன்று வந்து வன்மைன்னு கொடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போது கொஸ்டின் இப்படி கூட மாற்றி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோக்கஸில் படிங்க, ஓகேவா. எப்படினாலும் கேட்கலாம், இப்படியே மாற்றி உல்ட்டாவாக கேட்கலாம். அடுத்த வினா, இருபொருள் தருக. இடி, இடினா பேரொலி, ஓகேவா. மின்னல், இடி கேட்குறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த பேரொலி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டை இடிக்கிறாங்க அப்படிங்கிறது தகர்த்தல், ஓகேவா. 2 மீனிங். அடுத்த வினா, இருபொருள் தருக. தாமம், தாமத்துக்கான 2 பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கயிறு, இன்னொன்று வந்து பூமாலை. நம்ம ஆல்ரெடி பூமாலைக்கான இன்னொரு வார்த்தை பார்த்தாச்சு, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தார், ஓகேவா. அடுத்த வினா, மெய், அதற்கான 2 பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்னா ஒன்று வந்து உண்மை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு, ஓகேவா. நம்மளுடைய உடம்பையும் வந்து மெய்க்குன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வினா, சரியான இணையை தேர்ந்தெடு. பறவை, ஓகேவா. எந்த ரேன்னு பார்த்துக்கோங்க, இந்த ரே, ஓகேவா. பறவைனா ஒன்று வந்து ஊரு, இன்னொன்று வந்து ஆழி, ஆழினா என்ன, கடல், ஓகேவா, கடல். அடுத்த வினா, கீழ்கொண்டவற்றில் எது சரி, ஓகே. விளக்கு, ஓகே. இதற்கு வந்து 2 பொருள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, ஓகே. இது வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விளக்கை அணைத்து விடு, இது பார்த்தீங்கன்னா ஒளி தரும் சாதனம், அதாவது லைட்ஸ் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. அடுத்த வினா, திணை என்னும் சொல்லின் இரு பொருட்களில் சரியான இணையை கண்டறிக, ஓகே. திணைனா ஒன்று வந்து ஒழுக்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிலம், ஓகே. திணைனா ஒழுக்கம், இன்னொன்று வந்து நிலம். அடுத்த வினா, சரியான இணையை கண்டறிக, ஓகேவா. அலை, அலைக்கான 2 மீனிங் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தயிர், இன்னொன்று வந்து பிசை, ஓகேவா. அலைக்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்குது, ஓகேவா. இதற்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த அலை பற்றி நிறையா டைம் கேட்டிருக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருங்க, ஓகேவா. அலைக்கான இன்னொரு மீனிங். அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்தாச்சு. திணைக்கான 2 பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒழுக்கம், இன்னொன்று நிலம். அடுத்த வினா, நாடி இருபொருள் தருக, ஓகேவா. நாடினா ஒன்று வந்து ஆராய்ந்து பார்க்குறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேடி போகிறது. அதாவது புலவர்கள் வந்து மன்னர்களை நாடி போவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மன்னர்களை தேடி போவாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்த வினா, இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக, ஓகேவா. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும், ஓகேவா, கரெக்டு. அடுத்தது ஏட்டில் எழுதுவது வரி வடிவம், ஓகேவா. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த வினா, சொல் இருபொருள் தருக. அதாவது சொல் அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கான 2 பொருள்கள் கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா. சொல்லுனா அதாவது நம்மளுடைய நெல், ஓகேவா. நெல்லையும் சொல்லுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சொல்லுக்கான மற்ற பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதம், கிளவி, இது எல்லாமே சொல்ல குறிக்கக்கூடிய மற்ற சொற்கள்.
அடுத்த வினா, கடைசி வினா, சரியான இருபொருளை தேர்ந்தெடு. உறவு, உறவுனா சுற்றம், இன்னொன்று விருப்பம். ஓகேவா? அவ்வளோதாங்க. டிஎன்பிசியில் ரீசெண்டாக கேட்கப்பட்ட இருபொருள் குறிக்கும் சொற்கள் குறித்து கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 70 வினாக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது தவிர நிறையா வினாக்கள் இருந்தது. இது எல்லாமே திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட வினாக்கள் தான். ஓகேவா? வீடியோ கடைசி வரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.